ஒரு படத்துல ராஜன் சொன்னார்னா செய்யலாம்ப்பா அப்படின்னுவாங்க. அதுல ஃபிஷர்மேன் இவங்கெல்லாம் வந்து அமைச்சர் சொன்னா கேட்க மாட்டாங்க. அப்ப யார் இவங்களுக்கு ஆக்டிவேட் பண்றதுன்னா மாலைக்கன் செல்வம் பெறும். நார்த் மெட்ராஸ்ல 4 முனை அரசியல்வாதிகள் இருப்பாங்க. அதிமுக இருக்கும், இந்த பக்கம் திமுக இருக்கும், இந்த பக்கம் இன்னும் காங்கிரஸ் இருக்கும். இப்படிலாம் இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்துல மட்டும் பணம் எங்கன்னா வருதுன்னா மட்டும் இவங்கெல்லாம் ஒண்ணா சேர்ந்துருவாங்க. அப்ப இவங்களுக்கு எங்க இருந்து பணம் வரும்? அப்ப யார் இவங்களுக்கு ஆக்டிவேட் பண்றதுன்னா மாலைக்கன் செல்வம் பெறும். இப்பவும் இருக்கிறாரு முன்னாள் அமைச்சர். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக சார்ந்தவர். அவர் கூட தான் மாலைக்கன் செல்வம் இருப்பாரு. மாலைக்கன் செல்வம் கூட தான் அவர் இருப்பார். இது எதுக்கு சொல்றோம்னா, தேமுதிக வந்து தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது விஜயகாந்த் அவர்கள் வந்து எங்கேயோ கள்ளக்குறிச்சியில எங்கேயோ பேசுறாரு. இந்த மாதிரி வடசென்னையில ஒரு ரவுடி இருக்காருல மாலைக்கன் செல்வன்ட்டு, அவரை கூடயே வச்சுக்கிட்டு சுத்துறாரு அதிமுக அமைச்சர் அப்படின்லாம் பேசியிருக்காரு. நார்த் மெட்ராஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் ஸ்லம், ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரியல், ஒரு பக்கம் வியாபாரிகள், ஒரு பக்கம் நார்மல், ஒரு பக்கம் ஹை ப்ரொஃபைல் கொஞ்சமாக இருப்பாங்க. அப்போது நீங்கள் மிடில் கிளாஸுக்கு கீழே இருக்கிறது ஆட்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஃபிஷர்மேன் இவங்கெல்லாம் வந்து அமைச்சர் சொன்னால் கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு தலை இருக்கணும். ஒரு படத்தில் ராஜன் சொன்னார்னா செய்யலாம்ப்பா அப்படின்வாங்க. அப்போ அவர் வந்து அந்த ராஜன்ற கேரக்டர் சொல்லும், ஓ என்னண்ணா நீ இது ஜனங்கண்ணா, ஜனங்களுக்காக தான் நான் இருக்கிறேன், நீ ஜனங்களை ஏமாத்திட்டு யார் இங்கே கொண்டு வந்து ஐஸ் ஃபேக்ட்ரி வச்சுட்டு யாருக்கு குத்தகை கொடுப்ப அப்படின்ற மாதிரி. எந்த கட்சி வந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு தலைமை இருக்கான். வெளியே அவனுக்கு கெட்ட பேர் இருக்கும். வெளியே அவன் போலீஸ் ரெக்கார்டில் அவன் ரவுடியாக இருப்பான், போலீஸ் ரெக்கார்டில் A+ கேட்டகரியாக இருப்பான், போலீஸ் ரெக்கார்டில் மற்றவனை கட்ட பஞ்சாயத்து பண்ணணும்னா இருப்பான். அப்போ யார் இவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுறதுனா மாலைக்கன் செல்வம் பெறும்.